விஷயங்கள் வரும் சார். அதில் டிப்ரெஷன் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. நம்மை அறியாமல் நமக்கு வந்து டிப்ரெஷன் வரும். என்ன என்ன அப்படின்னா டிப்ரெஷன் அப்படின்னா எதை எடுத்தாலும் அடைச்சி இதை நம்ம செய்யணுமா, செய்யலைன்னா என்ன ஆகிடும், சரி நாளைக்கு செஞ்சுக்கலாம், இப்போ தான் ரொம்ப டயர்டாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங், அதுக்கு தான் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்கிறது. அது வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. முதல்ல அதை உதறுங்க. சோம்பேறித்தனத்தை வெளியேற்றுங்கள். சோம்பேறித்தனம் இருந்தாலே எஸ்பெஷலி நம்முடைய 2ஆம் வீடு அப்படிங்கிறது 2க்கும் 9க்கும் காரகத்துவமானவன் சுக்கிரன். அந்த 3ஆம் பார்வையாக சுக்கிரனுடைய 9ஆம் வீட்டை, நம்முடைய 9ஆம் வீட்டை, சுக்கிரனுடைய வீட்டை சனியனுடைய பார்வை இருக்குது. அதனால் சின்னத்திரை பெரிய திரையில் இருப்பவர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் செலவினங்களை அதிகமாக்காதீர்கள், செலவினங்களை குறைத்து கொள்ளுங்கள். கன்னிராசிக்காரர்கள் செலவினங்களை குறைத்து கொள்ளுங்கள். சின்னத்திரை பெரிய திரையில் இருப்பவர்கள் இப்போ பார்த்து நமக்கு கையை விட்டு நிறைய பைசா செலவழியும், தயவு செஞ்சு செலவழிச்சிடாதீங்க. செலவழித்தால் நமக்கு கடன் வாங்க வேண்டிதான் வரும். ஏன்னா கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் கொடுப்பான் சனியானவன். அதனால கடன் வாங்குவதையும் குறைச்சிக்கோங்க. உதாரணத்துக்கு வீட்டுக்குன்னு ஒரு 70 லட்சம் வாங்கணும் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் ஒரு 50 லட்சம் 55 லட்சம் எப்படி குறைச்சிக்க முடியுமோ அந்த மாதிரி குறைச்சி கடன் வாங்குங்க. நம்மை நாமே டார்ச்சர் பண்ணிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகிடும். நம்மை நாமே வருத்தி கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் வரும். அதை நாம தான் குறைச்சிக்கணும், அடுத்தவங்க ஒன்றுமே செய்ய முடியாது. வேலையில் போகிறவனா இழுத்து விட்டுன்னு குடையுதுன்னு சொன்னால் யாரும் காப்பாற்றுறதுக்கு வரவே மாட்டாங்க. அதை நாம தான் பார்த்துக்கணும். நம்முடைய வாழ்க்கை நம் கையில் அப்படின்னு சொல்கிற மாதிரி நாம தான் பார்த்துக்கணும். அதே மாதிரி வயதானவர்களுக்கு மெயினாக உத்தரம், ஹஸ்தம், சித்திரை 3 நட்சத்திரங்கள் சார். உத்தர நட்சத்திரம் வந்து சூரியனுடைய காலில் ஆரம்பிக்கிறது, சூரிய தசை அதில் ஆரம்பிக்கிறது. ஹஸ்தம் சந்திர தசையில் ஆரம்பிக்கிறது. சித்திரை வந்து